வணக்கம் நண்பர்களே. உலகமெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் ஜோதி வடிவானவன். மாசி மாதத்து தேய்பிறை சதுர்தசி இரவு என்பது வெறும் இருட்டு அல்ல, அது கோடி சூரிய பிரகாசத்திற்கு இணையான ஞானம் பிறக்கும் இரவு. நாம் பிறக்கும்போது எத்தனையோ கர்மாக்களை சுமந்து வருகிறோம். நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கு இருந்தாலும் அந்த கிரகங்களையே இயக்கும் ஆதிநாதன் இந்த ஈசன் ஒருவன்தான். சிவராத்திரி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அந்த மகா ஜோதி. இதை பற்றி பேசும்போது முதலில் நாம் சொல்ல வேண்டிய மகா மந்திரம் ஓம் நமச்சிவாய. இந்த 5 எழுத்து மந்திரத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என 5 பூதங்களும் அடங்கும். இதை உச்சரிக்கும் போதே நம் உடலில் உள்ள நரம்புகள் சுத்தமாகின்றன. ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கும் காத்தல் கடவுளான விஷ்ணுவிற்கும் ஒரு போட்டி வந்தது. அந்த போட்டி சாதாரணமானது அல்ல, அது அகந்தையின் வெளிப்பாடு. நான் தான் பெரியவன் என்று பிரம்மா சொல்ல, உலகை காக்கும் நானே உயர்ந்தவன் என்று விஷ்ணு சொல்ல, இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. அந்த நேரத்தில் அவர்களின் அகந்தையை அடக்கி உண்மையான தத்துவத்தை உணர்த்த இறைவன் முடிவு செய்தார். அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பிரம்மாண்டமான அக்னி தூணாக சிவன் தோன்றினார். அந்த தூணின் அடியையோ அல்லது முடியையோ யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று ஒரு அசரீரி ஒலித்தது. உடனே விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்தார். பூமியை தோண்டி தோண்டி அடியை காண சென்றார். பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அவரால் அந்த பாதத்தை காண முடியவில்லை. மறுபுறம் பிரம்மா அன்னப்பறவையாக மாறி ஆகாயத்தில் மேலே பறந்தார். எவ்வளவு தூரம் சென்றாலும் அந்த ஜோதி தூணின் உச்சி அவருக்கு தென்படவே இல்லை. அப்போதுதான் அந்த மகா ரகசியம் புரிந்தது. இறைவன் என்பவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். நாம் தேடி போவதல்ல இறைநிலை. நம் அகந்தை அழியும்போது நமக்குள் உதிப்பதுதான் அந்த ஜோதி. இந்த லிங்கோத்பவ நிகழ்வு நடந்த அந்த நள்ளிரவு நேரமே சிவராத்திரியின் மிக முக்கியமான காலம். இன்றும் நாம் கோயில்களில் லிங்கத்திற்கு பின்னால் அடியும் முடியும் தெரியாத அந்த லிங்கோத்பவ மூர்த்தியை பார்க்கிறோம் என்றால் அது நம்முடைய கர்வத்தை நாம் அங்கே பலியிட வேண்டும் என்பதற்காகத்தான். இங்கே நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேஜாய சர்வாய மகாதேவாய தே நமக. இதன் பொருள் என்னவென்றால், யமனை வென்றவரே, ருத்ரமூர்த்தியே, நீல நிற கழுத்தை உடையவரே, மங்களம் அளிப்பவரே, அந்த மரணமில்லாத பெருவாழ்வு தரும் மகாதேவனே, உன்னை வணங்குகிறேன் என்பதுதான். சிவராத்திரி உருவானதற்கு பின்னால் மற்றொரு தியாக வரலாறு இருக்கிறது. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வந்தது அமிர்தம் அல்ல, உலகையே அழிக்கக்கூடிய ஆழகால விஷம். அந்த விஷத்தின் வெப்பம் தாங்காமல் பிரபஞ்சமே கருகத் தொடங்கியது. தேவர்கள் அஞ்சி நடுங்கி சிவனிடம் சரணடைந்தார்கள். கருணை கடலான ஈசன் உலகத்தை காக்க அந்த விஷத்தை தாமே உண்டார். அன்னை பார்வதி அவர் கழுத்தை பிடித்து அந்த விஷத்தை அங்கேயே நிறுத்தினார். ஈசன் நீலகண்டன் ஆனார். அந்த இரவு முழுவதும் இறைவன் மயக்கமடையாமல் இருக்க தேவர்கள் கண்விழித்து அவருக்கு பூஜைகள் செய்தார்கள். அந்த தியாகத்தை நினைவுகூரும் விதமாகத்தான் நாமும் இன்று கண்விழித்து பிரார்த்தனை செய்கிறோம். இதோடு ஒரு வேடனின் கதையும் உண்டு. ஒரு காட்டில் வேட்டைக்கு சென்ற வேடன் விலங்குகளுக்கு பயந்து ஒரு வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்தான். தூக்கம் வராமல் இருக்க
ஒவ்வொரு வில்வ இலையாக பறித்து கீழே போட்டான். அவன் அறியாமலேயே கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது அந்த இலைகள் விழுந்தன. பசியோடும் தாகத்தோடும் விழித்திருந்த அந்த வேடனுக்கு அவன் அறியாமலேயே செய்த அந்த செயலால் ஈசன் முக்தியை தந்தார். அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் சிவராத்திரி அன்று என்னை வழிபடுபவர்களுக்கு நான் அருள் புரிவேன் என்பது ஈசனின் வாக்கு. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் சிவராத்திரி என்பது நம் மனதை கட்டுப்படுத்தும் ஒரு பயிற்சி. சந்திரன்தான் நம் மனதிற்கு அதிபதி. இந்த தேய்பிறை சதுர்த்தசி அன்று சந்திரன் தன் பலத்தை முற்றிலுமாக இழந்திருப்பார். மனம் அடங்கும் வேளையில் ஆன்மா விழித்து கொள்ளும். அதனால்தான் இந்த இரவில் தூங்காமல் விழித்திருப்பது அவசியம். முதுகெலும்பை நேராக வைத்து அமர்ந்து இறைவனை துதிக்கும்போது நம் உடலில் இருக்கும் மூலாதார சக்தியானது மேலே எழும்பி சகசிராரத்தை அடையும் என்று யோகக்கலை கூறுகிறது. இது வெறும் மதச்சடங்கு அல்ல, இது ஒரு மாபெரும் அறிவியல். பிரபஞ்சத்தின் ஆற்றல் அஞ்சு பூமியின் மீது மிக அதிக அளவில் பாயும். அந்த ஆற்றலை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்றால் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். சிவராத்திரியில் 4 ஜாம பூஜைகள் மிக முக்கியமானவை. முதல் ஜாமம் லௌகீக துன்பங்களை நீக்கும். 2ஆம் ஜாமம் செல்வத்தை தரும். 3ஆம் ஜாமம் ஞானத்தை தரும். 4ஆம் ஜாமம் முக்தியை தரும். ஒவ்வொரு முறை நாம் சிவனை தியானிக்கும் போதும் நம்முடைய கர்ம வினைகள் ஒவ்வொன்றாக எரிக்கப்படுகின்றன. வில்வ இலைகளால் ஈசனை அர்ச்சிக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய இரகசிய ஸ்லோகம்: திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் சதிரியாயுதம் திரிஜன்ம பாப சம்காரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். இதன் பொருள் 3 இதழ்களை உடையது, 3 குணங்களை கொண்டது, முக்கண்ணனின் ஆயுதம் போன்றது, 3 பிறவிகளில் செய்த பாவங்களை அழிக்கக்கூடியது. இந்த ஒரு வில்வ இலையை சிவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்பதாகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம். ராகு தசை, சனி தசை என கிரகங்களின் பிடியில் சிக்கி தவித்திருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் நாயகனான சிவனை இந்த ஒரே ஒரு இரவு நீங்கள் மனமுருகி வேண்டினால் உங்கள் ஜாதக கட்டங்களே மாறும் வல்லமை பெற்றது. 5 இரவு முழுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சிவபுராணங்களை கேட்பதும் உங்கள் இல்லத்தில் நேர்மறை ஆற்றலை நிறைக்கும். சுடுகாட்டில் ஆடும் சிவம் நம்மிடம் எதிர்பார்ப்பது வெறும் அன்பை மட்டும்தான். ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு வில்வ இலை, தூய்மையான பக்தி, இவை போதும் அந்த முக்கண்ணனை மகிழ்விக்க. இந்த சிவராத்திரி என்பது வெறும் சடங்கு அல்ல, இது உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு மகா யாகம். உங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சிவராத்திரி இரவில் அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். இருள் விலகி ஒளி பிறக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். சிவனை சரணடையுங்கள். இந்த ஆன்மீக தேடல் உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றட்டும். இது போன்ற பிரபஞ்ச ரகசியங்களையும் உங்கள் கர்ம வினைகளை தீர்க்கும் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதன் பொருள், ஈசன் நம் தென்னாட்டிற்கு மட்டும் தலைவன் அல்ல, அவன் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் அத்தனை உயிர்களுக்கும் பொதுவான இறைவன் என்பதாகும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தடைகள் நீங்கி எல்லாம் மங்களமாக அமையட்டும். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.